நீங்க இப்ப வீடியோல பாக்குற வியூ பாயிண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான், பட் ஏற்காடு கிடையாது. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல பல பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல அப்படி ஒரு ஹிடன் ஹில் ஸ்டேஷனான அறுநூத்து மலைக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். வெள்ளாறுன்னு சொல்லப்படுற வசிஷ்ட நதி இந்த மலையில தான் உருவாகுது. இந்த மலையோட அடிவாரத்துல தான் புழுதிக்குட்டை டேமும் லொகேட் ஆயிருக்கு. பொதுவாவே சேலம் டிஸ்ட்ரிக்ட் மலைகளால் சூழப்பட்ட ஊருன்னு சொல்லுவோம். ஆனா ஏற்காடு மலையை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சுத்தி இருக்க மலை என்னன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? சேலத்தை சுத்தி இருக்க கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாத்துலயுமே சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கு. எல்லா மலைகள் மேலயும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோல பாக்குற இந்த அறுநூத்து மலை சேலம் மாவட்டம் வேலூர் பக்கத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த மலையில ஏற்காடு ஊட்டி மாதிரி அவ்வளவு இயற்கை அழகு கொட்டி கிடக்குதுன்னு தான் சொல்ற. மலையில இப்ப மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வாழ்ந்தாங்கன்றதுக்கான தொல்லியல் துறை சான்று நிறைய கலெக்ட் பண்ணிருக்காங்க. மலைக்கு மேல பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர், கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல், ஒரு கவர்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் ஃபார்ம் எல்லாம் கூட இருக்கு. இந்த மலைக்கு போறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு. இந்த மலைக்கு மேல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. நீங்க அந்த மலையை விசிட் பண்ணீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட கண்டிப்பா போய் பாருங்க. இந்த வியூ பாயிண்ட் உண்மையிலேயே ரொம்ப அழகான வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு சூப்பரா இருக்கும். கூட்டாத்தப்பட்டி, அயோத்தியாபட்டினம் போன்ற பகுதிகள்லாம் இந்த வியூ பாயிண்ட்ல தான் நீங்க பார்க்க முடியும். கிட்ட ஒரு பைக் இருந்தா போதும் இந்த மலையை நீங்க ரீச் பண்ணிட முடியும். இந்த மலையில ஒரு டீ கடை கூட கிடையாது. நீங்க போக பிளான் பண்றீங்கன்னா கீழே பிளாஸ்க்ல டீ எல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.